கடையில் நம்ம மளிகை சாமான் வாங்கும்போது பாக்கெட் மேலே இல்லை பை போட்டு ஒரு டேட் போட்டிருப்பாங்க, அல்லது ஆன் ஆர் பிஃபோர் போட்டு டேட் போட்டிருப்பாங்க. இப்போது ஆன் ஆர் பிஃபோர் டேட் போட்டால் அந்த தேதி அன்று அந்த தேதிக்குள்ளே பயன்படுத்தணும்னு அர்த்தமாகும். ஆனால் பை எ டைம், பைன்னு போட்டு ஒரு தேதி கொடுத்தாங்கன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அந்த டைமுக்கு முன்னால் பயன்படுத்தணும் அப்படிங்கிற அர்த்தம். வீடியோ பாருங்கள். பை எ டைம், ஆன் டைம், இன் டைம், இதெல்லாம் எப்படி பயன்படுத்தணும், எங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிறது சொல்லிருக்கு. பை எ டைம் ஆர் பை எ டேட் ஆர் பை எ பீரியட், இதனுடைய அர்த்தம் என்ன? இட் ஆஃபன் இம்ப்ளைஸ் பிஃபோர் த டைம் ஆர் டேட். அப்போ பை எ டைம்னு என்ன அர்த்தம்? ஆர் பிஃபோர் த டைம், பிஃபோர் தட் டேட், அந்த டைமுக்கு முன்னாலன்னு அர்த்தம். பைன்னா அதுக்கு முன்னால், அந்த தேதிக்கு முன்னால். எக்ஸாம்பிள், த ட்ரெயின் ஸ்டார்ட்ஸ் அட் 6:10, ஸோ யூ ஹேட் பெட்டர் பி அட் த ஸ்டேஷன் பை 6. இந்த ட்ரெயின் 6:10 கிளம்புது, அதனால் 6 மணிக்கு முன்னால் இருக்கணும்னு அர்த்தம். ஆன் டைம், அட் த டைம் அரேஞ்சு, நாட் பிஃபோர், நாட் ஆஃப்டர். ஆன் டைம்னா குறிப்பிட்ட அந்த நேரத்தில், அதுக்கு முன்னாலேயும் கிடையாது பின்னாலேயும் கிடையாது. இந்த 8:30 ட்ரெயின் ஸ்டார்டட் ஆன் டைம், 8:30 ட்ரெயின் கரெக்டாக அந்த நேரத்தில் 8:30க்கு புறப்பட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம். இட் ஸ்டார்டட் அட் 8:30. இன் டைம் ஆர் இன் டைம் ஃபார் ப்ளஸ் நவுன் இஸ் ஈக்குவல் டு, அதோட அர்த்தம் என்ன? நாட் லேட் அப்படின்னு அர்த்தம். இன் டைம்னா லேட்டாக கிடையாது, முன்னாலேயே அப்படின்னு அர்த்தம். பேசஞ்சர் ஷுட் பி இன் டைம் ஃபார் த ட்ரெயின். பேசஞ்சர்ஸ் இன் டைமில் இருக்கணும், அந்த நேரத்துக்கு முன்னாலேயே இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். லேட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு அர்த்தம்.